இது என்னடா வித்தியாசமான வாட்டர்மெலன் ஜூஸா இருக்கே, பார்க்கலாமா? ஒரு மிக்ஸி ஜார்ல நல்ல வாட்டர்மெலனை குட்டி குட்டியா நறுக்கி ஆட் பண்ணிருங்க. 1 டேபிள் ஸ்பூன் நாட்டு சக்கரை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு மிக்சிங் பவுல்ல ஸ்டெய்னர் வச்சு நம்ம அரைச்சிட்டு வந்திருக்கிற வாட்டர்மெலன் ஜூஸை நல்லா ஸ்டெயின் பண்ணி தண்ணி மட்டும் இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. நல்லா ஸ்டெயின் பண்ணதுக்கு அப்புறம் இப்படி தான் இருக்கும். ஃபுல் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. இப்போ அந்த ஜூஸ்ல 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ், 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, சாட் மசாலா ஆட் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நேத்து ஒரு கிரேப்ஸ் ஜூஸ் ரெசிபி போட்டிருந்தேன், பார்க்கலைன்னா ஹேண்டில் டேக் பண்றேன், செக் பண்ணி பாருங்க. சாட் மசாலாக்கு உப்பு, புதினா இலை, மாங்காய் பொடி, மிளகாய் பொடி, சீரக பொடி இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு கிளாஸ்ல கொஞ்சமா லெமனை ரிம்ல அப்ளை பண்ணி சாட் மசாலால ஒரு திருப்பிட்டு நம்ம அரைச்சு வச்சிருக்கிற வாட்டர்மெலன் ஜூஸை ஆட் பண்ணிடுங்க. மேல ஐஸ் கியூப்ஸ் போட்டு சர்வ் பண்ணீங்கன்னா செம்ம டேஸ்டா இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணிட்டு இன்னும் அது மாதிரி நிறைய ரெசிபி பார்க்க மறக்காம சப்ஸ்கிரைப்